நல்லா மென்னு, நல்லா அரைச்சு தான் உள்ள தள்ளணும். அப்பதான் உறுப்புகளுக்கு வந்து லெவலான வேலை செய்ய முடியும். ஏங்க ஒண்ணும் வேண்டாங்க. நம்ம பெத்த குழந்தைகளுக்கு, நாளைக்கு அதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு வீடு வாசல வந்து நம்ம தயார் பண்ணி குடுக்குறோம். தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். 10 தலைமுறைக்கு ஆகக்கூடிய வீடுகளையும், வாசல்களையும், சொத்துக்களையும், அசையா சொத்துக்களும், அசையா சொத்துக்களையும் நம்ம வாங்கி குடுக்குறோம். ஏன்னா, நம்ப உடம்பு எலும்புகள் தேய நம்ம ஓடி ஓடி உழைச்சு அவங்களுக்கு செய்யிறோம். அதே தாங்க நம்ம உறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணீரல், கல்லீரல் சொல்லக்கூடிய கிட்னி, சிறுநீரகப்பை, பெருங்குடல், நுரையீரல், இருதயம், சிறுகுடல் இப்படி ஆகப்பட்ட அந்த பஞ்சபூதங்களில் கட்டப்பட்ட உறுப்புகளும் நம்ம குழந்தைங்க தாங்க. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்க சிரமத்த குடுக்குறீங்க. அப்படி சிரமத்த குடுத்து நீங்க சொத்து சேர்த்து என்ன பண்ண போறீங்க? ஒரு நாள் உடல்நலம் சௌகரியம் இல்லைன்னா, அந்த சொத்தெல்லாம் இழந்து ஒரு நாள் வந்து அதுக்கு வைத்தியம் பார்த்து ஓடோன்னு ஓடி முடியாம 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போயி, குடும்பத்தில உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டத்த குடுத்து தானே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லாம